நாகப்பட்டினம் மாவட்டத்துல சுமார் 1,20,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை அறுவடை பணிகள் முடிவுற்றிருந்தது. குறிப்பாக மழை காலத்துல ஏராளமான அந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நாசமாகி விவசாயிகள் பெரிய போராட்டத்திற்கு பிறகு குறுவை அறுவடை பணிகளை ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக முடித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அறுவடை முடிந்த விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்கின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் குறுவை முடிந்த பிறகு வழக்கமாக மேற்கொள்ளப்படும் தாளடி விவசாயமா இருந்தாலும் சம்பா விவசாயமா இருந்தாலும் சரி, இப்போ கடந்த ஆண்டு ஒரு போகம் மட்டுமே சம்பா சாகுபடி மட்டுமே செய்யப்பட்டது. இந்த ஆண்டு சம்பா தாளடி 2 விவசாயமும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம், திருமருகல், கீழ்வேலூர், வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் சம்பா தாளடி நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மழை ஓய்ந்து விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைப்பதால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக அளவில் சம்பா தாளடி விவசாய பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி ஆர்வத்துடன் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த தண்ணீரானது விவசாய வயல்களிலும் சரி, வாய்க்கால்களிலும் சரி நிரம்பி வருவதால் கடைமடை பகுதியை முழுவதுமாக சம்பா சாகுபடி விவசாயத்தில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்.